அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவான பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 275 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது ஜென்ரல் டியூட்டி, இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி நான் கேஜரன் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு கீழே வரும். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் 1/12/2024 இருந்து 30/12/2024க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் ஆஃப் டெஸ்டாமினல்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான சேலரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஜனவரி 2025 படி உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th, அதாவது மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சொல்கிறேன் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத. உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் அண்டு உங்களுடைய ஹைட்டை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வேறு என்ன வேணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி நிறைய விதமான டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஈவெண்ட், அதற்கான வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு 27 விதமான டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஈவெண்ட் மேன் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு தனித்தனியாகவே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்கில் 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு நிறைய விதமான ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஈவெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் புட், ஹேம்பர் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், கிராஸ் கவுண்ட்ரி, ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஐஸ் ஸ்கீலிங், ஜூடோ, கராட்டே, வாலிபால், வெயிட் லிஃப்டிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ரெஸ்ட்லிங், ஃப்ரீ ஸ்டைல், ஷூட்டிங், டேக்வாண்டோ, ஃபேன்சிங் இப்படின்னு 27 விதமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 27 விதமான கேம்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 275 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதற்கான பிடிஎஃப்பை நான் நம்முடைய டெலகிராம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்றேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய டெலகிராம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாதவங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே சொன்ன 27 கேம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட், டீம் ஈவெண்ட் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் கேம்ஸில் வந்து நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் மெடல் அடிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் நேஷ்னல் கேம்ஸ் அல்லது சாம்பியன்ஷிப் ரெகக்னைஸ்ட் பை இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், ஜூனியர் நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஸ், இது இண்டிவிஜுவல் கேமில் நீங்கள் 31/12/2022லேருந்து 30/12/2024க்குள்ளே நீங்கள் மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். டீம் ஈவெண்ட்டில்
நேஷனல் கேம்ஸ், நேஷனல் சாம்பியன்ஸ், ஜூனியர் அண்ட் சீனியர், எனி ரெகக்னைஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஃபெடரேஷன், அசோசியேஷன் ரெகக்னைஸ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், இந்த மாதிரியான கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 31/12/2022லேருந்து 30/12/2024க்குள்ளே நீங்கள் மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஈவெண்ட்டில் நீங்கள் எலிஜிபிள். இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான https://recure.psf.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் 1/12/2024லேருந்து 30/12/2024க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.